தாங்கள் இன்று அவ்வாறு யுத்தத்திற்கு மத்தியில் வந்திருக்க கூடாது. பத்தினியின் உடல் காயப்படும் பொழுது பதியின் மனதில் உதிரம் வழியும். ஆனால் அந்த காயத்திற்கு பதியானவனே காரணம் என்றால் அதை அவனால் பொறுத்திட இயலாது. பதியின் மகிழ்ச்சி பத்தினியின் புன்னகையில் உள்ளது. தங்கள் உடலில் ஏற்பட்ட இந்த காயங்கள் தங்கள் மைந்தனின் மனதில் காயத்தை ஏற்படுத்திவிட்டது தாயே. தங்களை தடுப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சி செய்தோம். தாங்கள் அதை கேட்கவில்லை. தங்கள் இருவருக்கும் உள்ள உறவையும் இந்த வையகத்தையும் காப்பதற்கு எனக்கு வேறு வழி தெரியவில்லை மகாதேவா. புரிந்து கொண்டேன் தேவி. எனினும் இவ்வாறு நிகழ்ந்தும் கூட நாராயணர் உண்மையை கூறவில்லை. இந்த உண்மைக்கு பின்னால் மறைந்திருக்கும் ரகசியத்தை நாராயணர் மறைக்கிறார். சிவன் அனைத்தையும் அறிந்தவர். கைலாயம் சென்று என் தந்தை யார் என்று அவரிடமே கேட்பேன். அவர் கூறுவார். பௌமா, என்ன ஆயிற்று மகனே? உனது அன்னை பூமாதேவி மிகவும் பொறுமைசாலி ஆவார்கள். ஆனால் அவர்கள் மைந்தனிடம் ஏன் பொறுமை இல்லை? ஏனென்றால் என் அன்னை தவறானவர்கள். அவர்களுடனான உறவை முறித்து விட்டேன். என் தந்தை யார் என்ற உண்மை எனக்கு தெரியும் வரை நான் அவர்களின் முகத்தை கூட காண மாட்டேன். உண்மை தெரிந்து மௌனமாக இருக்கிறார்கள். அது தவறல்லவா? ஆனால் உனது தந்தை யார் என்று அவர்களுக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆகையால் தான் கூறாமல் இருக்கிறார்கள். சரி, அதை விடு. வா, நான் உனக்கு உன் தந்தையை பற்றி எடுத்துரைக்கிறேன். தங்களுக்கு மிக்க நன்றி நாராயணா. என் தந்தை யார் என்று தாங்களாவது கூறுங்கள். மகனே, என்னால் அவரது பெயரை உன்னிடம் கூற இயலாது. ஆனால் ஒன்றை கூற இயலும். உன்னுடைய தந்தை இப்பிரபஞ்சத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த நபர்களில் ஒருவராவார். அவர் சக்திசாலியாக இருப்பினும் அவரை கண்டறிந்து நான் சிறைப்பிடிப்பேன். இளம் வயதில் என்னை ஏன் தனியாக விட்டார்? அவர் காரணமாக நான் அந்தகாசுரன் முன்னிலையில் அவமானப்பட்டு விட்டேன். உன் தந்தை பெயர் உனக்கு தெரிந்திருந்தால் நீ கூறியிருப்பாயே. உன் தந்தை யார் என்று உனக்கு தெரிந்தாலும் அந்தகாசுரனை எவ்வாறு எதிர்ப்பாய்? நான் அறிவேன். உனக்குள் சக்தியும் திறமையும் ஏராளம் உள்ளது. ஆயினும் கூட உன்னால் அந்தகாசுரனை எதிர்த்து அவனை வெல்ல இயலாது. நீ முதலில் சக்தியை வளர்த்துக்கொள். அதற்கு பிறகு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். எங்களை அந்தகாசுரனின் அக்கிரமத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். நாங்கள் பார்வையற்றவர்களாக விரும்பவில்லை. எங்களை காப்பாற்றுங்கள் மகாதேவா. இவர்கள் வாழ்க்கையில் காரிருள் சூழட்டும். உதவுங்கள் மகாதேவா, எங்களை காப்பாற்றுங்கள்.
நான் உயிருடன் இருக்கும் வரையில் உங்கள் கண்களை மூடியிருக்கும் அந்த திரை விலகப் போவதில்லை. இவ்வாறே இந்த அந்தகாசுரன் பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரையும் இருளில் தள்ளப் போகிறேன். ஏனென்றால் எனக்கு அழிவென்பதே இல்லை. அப்படியென்றால் நான் அமரனாவே, அமரனாவே. அனைத்து அஸ்திரத்திற்கும் பாவங்களுக்கும் ஒரு முடிவு உள்ளது அந்தகாசுரா. உனது அத்தியாயத்தின் முடிவு இக்கணம் முதல் துவங்கப் போகிறது. பதில் கூறுங்கள் நாராயணா. சக்தியை எவ்வாறு அதிகரிப்பது? அந்தகாசுரனை எவ்வாறு வதம் செய்வது? கைலாயம் செல்வது மூலம், கைலாயம் செல்வது மூலம். மகாதேவரிடம் உனது தந்தை யார் என்பதை கேட்டறிவதை விட உன்னை சீடனாக ஏற்கச் சொல், உன்னை சீடனாக ஏற்கச் சொல். அவரை குருவாக ஏற்று ஆயுத கலைகளை, மாய கலைகளை நீ பயில வேண்டும். அப்பொழுதே உனது சக்தியும் புத்தியும் மகத்துவமானதாகும். நிச்சயமாக நாராயணா. இப்போதே கைலாயம் புறப்படுகிறேன். தங்களுக்கு மிக்க நன்றி நாராயணா. மகாதேவரின் ஒரு மைந்தன் அகங்காரத்தில் திளைக்கிறான். அவனது அகங்காரத்தை அழிக்கப் போகிறான் மகாதேவரின் மற்றொரு மைந்தன், மகாதேவரின் சீடனாக மாறி. தங்களது கட்டளையின்படி பிரபஞ்சத்தில் உள்ள மானிடர்கள் மற்றும் ரிஷி முனிகளின் கண்களை மாய திரையை கொண்டு கட்டிவிட்டோம். இவர்களைப் போலவே அவர்களும் உயிரை காப்பாற்றிக் கொள்ள மகாதேவரை எண்ணி துதி பாடுகிறார்கள். சிவனே, இந்த மானிடர்கள் உங்களை மகாதேவா மகாதேவா என்று கதறினாலும் அவர்கள் தப்ப முடியாது. என்னை அழித்து விடலாம் என்று நீங்கள் நினைத்தாலும் முடியாது. இனி அந்த அண்ட சராசரம் முழுக்க இருள் சாம்ராஜ்யம் பரவும், இருள் சாம்ராஜ்யம் பரவும். அதே அற்புதம் மகனே. நீ இன்று அசுரகுலத்தின் கௌரவத்தை காப்பாற்றினாய். இதுநாள் வரை இருந்த அசுர அரசர்களை விட நீ தலை சிறந்தவன் என்பதை நிரூபித்து விட்டாய். ஏனென்றால் சிவசக்தி உருவாக்கிய இந்த வையகத்தில் இதுவரை எவரும் செய்யாத மாபெரும் காரியத்தை நீ தனியாளாக சாதித்து காட்டிவிட்டாய் மகனே. தாயே, இது வெறும் துவக்கம் மட்டும்தான். நான் முதலில் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஏதேனும் மகரிஷியோ அல்லது மானிடனோ பார்வையோடு இருக்கிறார்களா என்பதை காண விரும்புகிறேன். என்னுடைய இருளில் இருந்து யாரேனும் தப்பித்து விட்டார்களா என்று நான் அறிய வேண்டும். இந்த வையகத்தில் இப்பொழுது இருள் சூழ்ந்து விட்டது. இனி நான் கைலாயத்தை என் கண்களால் காண வேண்டும்.